அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி சோமவார சங்கடகர சதுர்த்தி இரவு 12 மணிக்குள் இந்த 3 எளிமையான வார்த்தையை சொல்லி பாருங்கள். காரிய தடை விலகும், பணம் சேரும் மற்றும் அதிர்ஷ்டம் பெருகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. விநாயக பெருமானுடைய வளைந்த தந்தங்களை குறிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சூட்சமமான திருநாமம் இது. வெறும் 3 வார்த்தைகளை கொண்ட திருநாமம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த நாம ஜபத்தை செய்ய வேண்டாம். எந்த ஒரு கோரிக்கையும் இன்றி விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி பணம் மற்றும் அதிர்ஷ்டம் சேரும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தினாலே அது மாலை நேரம் தொடங்கி இரவு நேரம் வரை நாம் வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்துல சந்திர பகவான் வந்ததற்கு பிறகுதாங்க இந்த சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடுகளை நம்ம ஆரம்பிக்கணும். இன்றைய தினம் ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை. நாள் முழுவதுமே சதுர்த்தி திதி நிறைவாக இருக்குங்க. அதிலும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மிகவுமே விசேஷமானது. சந்திர பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி. திங்கட்கிழமைனாலே அது சந்திர பகவானுக்கு உரியது. சோ இந்த ஆற்றல் மிக்க நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். எந்த நேரத்துல இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துட்டு இந்த திருநாமத்தை சொல்லலாம். அதாவது எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. வயதானவர்கள் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. எப்பவும் விநாயக பெருமான் என் கூடவே இருக்கணும், எனக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. 2 நிமிடங்கள் மனதார விநாயக பெருமானிடம் பிரார்த்தனையை செஞ்சதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். ஓம் வக்ரதுண்டாய ஹூம், ஓம் வக்ரதுண்டாய ஹூம், ஓம் வக்ரதுண்டாய ஹூம். அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். இப்ப நம்ம பார்த்ததை போல 15 நிமிடங்கள் இன்றைய தினம் இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல். உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய கல். கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த கல்லை நீங்க பயன்படுத்தும் போது அந்த நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும்.
ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சு விரல்களால மூடி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். இரண்டாவதாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அமெத்திஸ்ட் ஸ்டோன், செவ்வந்தி கல். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமாக அப்படியே நீங்க கொண்டு வரணும். ஒரு 10 நிமிஷம் அந்த உணர்வு நிலையில நீங்க இருக்கணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், கட்டணும்னு நீங்க நினைக்கும் போது உண்மையாகவே அந்த வீட்டை நீங்க கட்டிட்டீங்க அல்லது வாங்கிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு மகிழ்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த கற்பனையை நீங்க கொண்டு வாங்க. இப்ப நம்ம பார்த்தது ஒரு உதாரணம் மட்டும்தாங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லிற்கு உண்டு. இளம் ஊதா நிறத்தில் இந்த கல் இருக்கும், லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்தி கல் இருக்கும். முக்கியமான விஷயம், தினமும் இந்த கல்லை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். அப்பதாங்க அதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஏகப்பட்ட மகத்துவங்கள் கொண்ட தூய ஸ்படிகக்கல், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை நம்முடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலுமாக நீங்கும். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம கிட்ட வரவே முடியாது. சில பேருக்கெல்லாம் அதிகமான மனபயம் இருக்கும். என்ன நடக்குமோ, இன்றைய நாள் எப்படி போகுமோ, ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு அந்த மனபயம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தானாகவே வந்துகிட்டே இருக்கும். இதை நிறுத்த முடியாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த கிறிஸ்டல் குவார்ட்ஸ், அதாவது தூய ஸ்படிக கல்லை உங்களுடைய வலது கையில வச்சுக்கிட்டு தினமும் 10 நிமிஷம் அமைதியா நீங்க உட்கார்ந்தாலே போதும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க மாறிடுவீங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு வராது. இதை தாண்டி நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை அதிகமாக வெளிக்கொண்டு வரும். ஒரு நல்ல தெய்வீக கவசம் நமக்கு உண்டாகும். இந்த கல்லை நம்ம கையில வச்சுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு பொறுமையா நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே வரும்போது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை நீங்க உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த கல்லை நீங்க கூட எடுத்துட்டு போகும்போது நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். ஆண்கள் இதை நீங்க ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்கலாம், பெண்கள் நீங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். முடிந்தவரை உங்க பக்கத்திலேயே இந்த கல்லை நீங்க வச்சுக்கணும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய கிரீன் ஜேட் ஸ்டோன், பச்சை கல். இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வேலட்ல போட்டு வச்சாலே போதும் நல்ல பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க பணம் வைக்கும் இடத்துல இந்த கல்லை நீங்க வச்சு பாருங்க. கடன் தீர்வதற்கான நல்ல பணவரவை அது ஏற்படுத்தி கொடுக்கும். பச்சை நிறம்னாலே அது குபேரருக்கு உரியது, பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. நீங்க பணம் வைக்கும் இடத்துல இந்த கல்லை வைக்கும் போது ரூபாய் நோட்டு அல்லது ரூபாய் நாணயங்கள் மீது உரசுவதை போல இந்த கல்லை நம்ம வைக்கணும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நாளைய தினம் ஜூலை 15ஆம் தேதி அடுத்த டிஸ்பேட்ச் நம்ம பண்றோம். அதாவது நம்ம சைட்ல கொரியர் அனுப்புறோம். இன்றைய தினம் இரவுக்குள்ள பேமெண்ட் பண்றவங்களுக்கு நாளைய டிஸ்பேட்ச்ல நம்ம அனுப்பிடுவோம். இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜ்
சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.